ஹாய்ங்க. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாங் வீடியோ போட்டு நான் ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஸோ லாங் வீடியோ எடிட் பண்ணுறது போஸ்ட் பண்ணுறத பற்றி எனக்கு தெரியலை. மேபி ஏதாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி என்னன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சண்டேவோட மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அது லஞ்சுக்கு தான். ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் 65 ரசமும் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சிக்கன் 65 நிறைய தடவை நான் பார்த்து எனக்கு சொதப்பி தான் வந்திருக்கு. மேபி அவங்க சொன்னதுக்கு மேபி சீக்ரெட் எதுவும் வச்சுருக்காங்களா, இல்லை நான் எதுவும் தப்பாக பண்ணுறேன்னு தெரில. பல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் நான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிட்டேன். அதுபடி செஞ்சோம். கடையை விட சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நான் கரெக்டான மெஷர்மெண்ட் அளவு சொல்லியிருக்கேன். தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 கேஜிக்கு சொல்கிறேன். ஒரு 1/2 லைமு கஸ்தூரி மிளகாத்தூள் வந்து கஸ்தூரி மிளகாத்தூள் வந்து கஸ்தூரின்ற பாருங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து காரத்துக்காக கலருக்காக 1 ஸ்பூன். சாரிங்க, ரொம்ப லாங் வீடியோ பேச முடியல. இப்போ தான் பழகிட்டுருக்கேன். லைம் 1/2 லைம், 1 ஸ்பூன் வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு மெயின் சீக்ரெட்டே இதை வந்து பெனையும் போது ஆயில் ஊற்றுவோம்ல, அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி பெனைங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் கருவேப்பிலை எள்ளும் போடுங்க, இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஏன் நான் லாங் வீடியோ நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னா, நிறைய பேர் லாங் வீடியோவும் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதனால் தெரியல, இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். மேபி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸும் என்கிட்ட மைக்கெலாம் இல்லை, நார்மல் ஃபோன் மைக்கில் தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ 1 ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதை அப்படியே பொரிக்கிறதுக்கு ஆயில் வந்து ஹீட் பண்ணிட்டோம். 1 ஹவரில் பொரிச்சதே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதோட நைட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 மணிக்கு நைட்டு டின்னர் சாப்பிடும்போது பொரித்தோம். அது இன்னும் செம்ம ஜூஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். 1/2 கேஜிக்கு. ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலை. ஸோ அம்மா சாதம் மார்னிங்கே வச்சனால சாதம் கொஞ்சம் போட்டுட்டு, எனக்கு குக்கர் சாதம் தான் பிடிக்கும், பட் வடித்து சாப்பிட்டா தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வடித்த சாதம் தான் எடுத்துக்கிட்டேன். அதோடு வந்து 65 நம்ம பண்ணதை. இன்னொரு சிக்கனே சாப்பிட மாட்டேன். இப்போ நான் செஞ்சு நல்லா வந்தனால சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ரசம் வச்சு சிக்கன் 60 வச்சு சாப்பிட்டே உண்மையிலே அமிர்தமாக இருந்துச்சுங்க. யாராருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.